ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. நீங்கள் செய்கிற பூஜைகளை முறையாக இறைவனிடத்தில் எடுத்துச் செல்லும் அதிகாரிகள்தான் தேவர்கள். அவர்கள் மூலமும் நீங்கள் இறைவனை அடையலாம் என்றும், அவர்கள் தேவர்களாக இருந்தால் கூட மனிதர்களாக பிறந்த பின்புதான் இறைவனது திருவடிகளை அடைய முடியும் என்றும் தாங்கள் முந்தைய அருளுரை ஒன்று தெரிவித்திருக்கிறீர்கள். ஆனால் பசி, வியாதி, முதுமை, மரணம் என்று மனிதர்கள் அனுபவிக்கும் துன்பம் ஏதும் இல்லாத தேவர்கள் எவ்வாறு பூமியில் மறுபடியும் பிறக்கிறார்கள்? பித்ருக்கள் நமது வேண்டுதலை இறைவனிடத்தில் எடுத்துச் செல்வதற்கும் தேவர்கள் அதே வேண்டுதலை இறைவனிடம் எடுத்துச் செல்வதற்கும் உள்ள வேறுபாடு என்ன? தானமும் தவமும் தாம் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திருமேன். ஸோ மனிதர்களில் யார் நிறைய தானம் செய்கிறாங்களோ, யார் நிறைய தவம் செய்கிறாங்களோ அவர்கள் தேவர்கள் ஆகிறார்கள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோர் வானோரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். ஒரு வேல்யூ பேஸ்ட் லிவிங்கில் யார் உலகத்தில் இருக்காங்களோ அவங்க தேவர்களாக மாறுகிறார். ரொம்ப சிம்பிள். நீங்கள் எல்லாம் இருக்கீங்க, உங்கள் கூடயே படித்தவங்க இல்லை உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, காம்படிஷன் சக்ஸஸ், காம்படிஷன் ரிவ்யூ அந்த மாதிரிலாம் படிக்கிறாங்க, டெய்லி பேப்பர் படிக்கிறாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் எல்லாம் எழுதுகிறாங்க. தே கெட் கலெக்டர்ஸ், தே கெட் கவர்மெண்ட் செக்ரட்டரிஸ். அப்போ அவங்க யார்? நீங்கள் தான். உங்களிலிருந்து அவர்கள் தகுதிகளை வளர்த்து கொண்டதுனால தே பிகம் த ரூலர்ஸ் அண்ட் யூ பிகம் த ரூல்டு. பட் அவங்களுடைய ஹவுசிங் அலவன்ஸு, காரு வசதி, சாப்பாடு இதெல்லாம் யார் கொடுக்குறாங்க? நீங்கள் தான் கொடுக்குறீங்க. நீங்கள் கட்டுற வரி பணத்தில் தான் கலெக்டர், கவர்மெண்ட் செக்ரட்டரி, கவர்னர் எல்லாங்களுக்கும் அவன் போகுது. அந்த மாதிரி தான் தேவர்கள். யார் ஒரு வேல்யூ பேஸ்டாக இருக்காங்களோ அவங்க தேவர் பதவியை அடைகிறார்கள். அந்த தேவர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செய்கிற பூஜை புனஸ்காரம் இதிலிருந்தெல்லாம் வந்ததும் சாப்பாடு போய் சேருது. இப்படி தான் அவங்களுக்கு போய் சேருது. இப்போ உங்கள் ஐஏஆர்எஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஒரு 55லேருந்து 58 வயசுக்கு ரிட்டையர் ஆகி தானே ஆகணும். ரிட்டையர் ஆனோடனே என்ன வாங்க, அவங்க கூட தான் இருப்பாங்க, பக்கத்து தெருலேயே எதிர் வீட்லேயே இருப்பாங்க, ரிட்டையர்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பவர் கிடையாது. அந்த மாதிரி தேவர்கள் என்பவர்கள் அந்த பவரில் இருப்பாங்க, அவங்களுக்கும் ரிட்டையர்மெண்ட் இருக்குது. அந்த மாதிரி இந்த உலகத்தில் அவர்கள் திரும்பவும் அந்த ரிட்டையர்ட் ஸ்டேஜில் இருப்பாங்க. அண்டு இந்த திருப்பியும் வராத நிலையை அடையணுன்னா அவங்க ஒரு ஒளி உடம்பை அடைய வேண்டியிருக்கும். உலகுயிர் திரளலாம் ஒளி நெறி பெற்றிட அப்படின்வாங்க. தெர் இஸ் எ திங் கால்ட் அஸ் எ லுமினஸ் பாடி, ஒளி உடம்பு. அந்த ஒளி உடம்பை அடைந்த பின்னால் அவங்களுக்கு பிறப்பு இறப்பெல்லாம் கிடையாது. தே கோ பியாண்ட் தட். அதுக்கு பின்னால் அவங்க போய் சேர்ந்துடுறாங்க. உலகத்தில் இந்த மியூசிக்கல் சேருன்னு இருக்கும். மியூசிக்கல் சேரில் நம்ம ஊரில் வந்து சுற்றி சுற்றி வருவாங்க, ஒரு சேராக ரிப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வெள்ளைக்காரங்க விளையாட்டில் அதை ஓல்டு லேடி அப்படின்வாங்க. ஸோ ஒரு லேடியை சேரில் உட்கார வச்சுருப்பாங்க. நீங்கள் சுற்றி சுற்றி வந்துன்னே இருக்கணும், சேரை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதில் யார் அந்த இது விதில் ஊதுறதுக்குள்ளே போய் அந்த ஓல்டு லேடியை ரீச் பண்ணிடுறாங்களோ அவங்க தோக்கலைன்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த உலகத்திலேயே ஓல்டு லேடி பராசக்தி. நீங்கள் எப்படியாவது அவளை பிடிச்சிட்டிங்கன்னா யூ வில் நாட் லூஸ் த கேம். நீங்கள் இருப்பீங்க, கேமில் இருப்பீங்க. அதனால் உலகம் என்பது இந்த உலகத்தில் இருந்தே சாதனா பாத் மூலமாக லிபரேட் ஆகிறது. நீங்கள் யூ ஆர் நவ் அண்டர் ஃபெட்டர்ஸ். யூ மே பி தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆர் பிரைம் மினிஸ்டர் ஆர் கவர்னர் ஆர் சீஃப் மினிஸ்டர். யூ ஆர் ஸ்டில் அண்டர் ஃபெட்டர்ஸ். த மூமெண்ட் யுவர் ஃபெட்டர்ஸ் ஆர் ஓவர் யூ கெட் லிபரேட்டட். அந்த ஃபெட்டர்ஸ் லிபரேஷன்ன்றது என்ன? உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஜோதி ஆத்மா அந்த உடம்பை விட்டு தனியாக பிரியறது. உடம்புல இருக்கிற வரைக்கும் இந்த உடம்பு பியூனாக இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டர் இருந்தாலும் சரி, ஒன்றே தான். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். அப்போது உடலுக்குள் உத்தமன் ஒரு பொருள் கண்டேனுங்கிறார். உள்ளுக்குள்ளே ஜோதி இருக்குது, அதை நான் பார்த்தேன் என்று திருமுறையில் சொல்கிறார். யார் ஒருத்தர் இந்த ஜோதியை உடம்புன்ற ஜெயிலிருந்து பிரிக்கிறாங்களோ அவங்களுக்கு அடுத்த இது வந்து சித்தர்கள், ரிஷிகள், இல்லை வானத்தில் ஒரு நட்சத்திரமாக இருக்கிறது,
இல்லை 11 ருத்ரர்களில் யாரோ ஒருத்தர் ஆகிறது, 12 ஆதித்யர்களில் யாரோ ஒருத்தர் ஆகிறது, இதெல்லாம் ஹையஸ்ட் ப்ரமோஷன்ஸ். உலகத்தில் துருவன் இருந்தான், அவங்க அப்பாவுடைய லவ் கிடைக்கல, ஏன்னா அவங்க அப்பா 2ஆம் கல்யாணம் கட்டிக்கினான். இப்போ நாரதர் சொன்னார், இவன் கிடக்கிற நாய் உன்னுடைய அப்பா நாராயணன் தான், நீ அவனை புடுறான்னு. இப்போ நாராயணன் துருவனை நட்சத்திரமாக மாற்றிட்டான். அருந்ததின்னு ஒருத்திருந்தா, அவள் வசிஷ்ட ரிஷிக்கு நிறைய சேவைலாம் செஞ்சு கடவுளுக்கு அந்த ஹஸ்பண்டோட ஆசீர்வாதத்தை வாங்கினான். அதனால் இன்றைக்கி கூட உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சுன்னாக்கா அம்மி மெச்சி அருந்ததியை பாரு நட்சத்திரமாக இருக்கான். அருந்ததி நட்சத்திரம் ஆகிட்டாலா இல்லையா? மிருகசீரிஷம் 4 மான்கள் மாதிரி இருக்கும். ஆருத்ரா ஒரு சிவப்பு கண்கள் உள்ள ஒரு பசு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஆகாசத்தில் பார்க்கிற எல்லா நட்சத்திரங்களுமே உங்களிலிருந்து ப்ரமோஷன் வாங்கிட்டு அந்த ஒளி உடம்பை அடைந்தவர்கள் தான். அதே மாதிரி பகவான் பகவத்கீதையில் சொல்கிறாரு, ஆதித்யானாம் அகம் விஷ்ணு. 12 ஆதித்யர்கள் இருக்கிறாங்க, அதில் நான் விஷ்ணு என்ற பெயரால் அறியப்படுகிறேன். ருத்ரானாம் சங்கர சாஸ்மி. 11 ருத்ரர்கள் இருக்கிறார்கள், அதில் நான் சங்கரன் என்ற பெயரால் அறியப்படுவேன் அப்படின்லாம் சொல்கிறார். ஸோ இந்த உலகத்தில் இதெல்லாம் பதவிகள். சரி, அந்த மாதிரி பெரிய பதவிகள் ஆகாசத்தில் போகக்கூடிய அளவுக்கு தமம் செய்யாதவங்க என்ன வாங்கன்னா, ஏதாவது ஒரு கோயிலில் சிலைக்குள்ளே போய் உட்காந்துக்குவாங்க. தே ஆர் லிபரேட்டட், பட் தே கேனாட் கிளைம் ஸோ ஹை. அவங்களுக்கு அந்த இது இல்லை. இப்போது நீங்கள் ஐஏஎஸ் எழுதுறீங்க, ஐஏஎஸில் டாப் ஸ்கோரிங் இருக்கிறவங்களுக்கு ஹோம் ஸ்டேட் கொடுப்பாங்க. கொஞ்சம் கம்மி மார்க் வாங்கினவங்களுக்கு எங்கேயாவது ஒரிசா, பீகார் இந்த மாதிரி வேறு ஸ்டேட்டில் தான் போடுவாங்க. அந்த மாதிரி யார் தவத்தில் டாப் ஸ்கோர் வாங்கினாங்களோ அவங்கெல்லாம் இந்த ருத்ரன், விஷ்ணு நட்சத்திரங்களாக ஆகிடுறாங்க. யார் கம்மியாக மார்க் வாங்கினாங்களோ அவங்கள ஏதாவது ஒரு கோயிலில் உட்கார வைக்கிறாங்க. நீ முருகரை பூஜை பண்ணியிருந்தால் முருகர் கோயிலில், விஷ்ணு பூஜை பண்ணியிருந்தால் விஷ்ணு கோயிலில், இந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலில் உட்கார வைக்கிறாங்க. அதனால் நீங்கள் எந்த கோயிலுக்கு போய் யாரை கும்பிட்டா கூட அங்கே இருக்கிறதெல்லாம் உங்களில் யார் உயர்ந்த நிலையை தொட்டுட்டாங்களோ அவங்க போஸ்டிங் வாங்கின்னு உட்காந்துருக்காங்க எல்லா கோயில்லையும். இப்படி ஆன்மீகத்தில் எனிதிங் இஸ் அச்சீவ்டு ஒன்லி ஆன் திஸ் பிளாட்ஃபார்ம் கால்ட் தி எர்த். ஏன்னா ஆகாசத்தில் வெறும் சத்தம் தான் இருக்குது. அது கீழே வர்றபோது சத்தம் ஸ்பரிசம், புதுசுன்னு காற்றடிக்குது இல்லையா, தொடுது உணுங்களை. அதுக்கப்புறம் தண்ணின்னு வர்றபோது கலக் பிளக்குன்னு சவுண்டு வருது. அண்ட் எந்த கண்டென்ட் எடுக்கலையோ அந்த ரூபம் இருக்குது, டேஸ்ட் இருக்குது. இப்படி வரிசையாக 5 எலிமெண்ட்லேயும் 4 எலிமெண்ட்டில் ஏதோ ஒன்று குறையுது. ஓகே, இந்த பூமியில் தான் 5 இருக்குது. பூமியில் நீங்கள் இருக்கிற போது ஆகாசம், அதுக்கப்புறம் காற்று, அதுக்கப்புறம் மண்ணில் நீங்கள் செஞ்ச பொம்மை, நீங்களே மண்ணில் செஞ்ச பொம்மை தான். அண்ட் அதுக்கு கீழே தண்ணி, அதுக்கு கீழே அக்னி, பெட்ரோல். ஸோ நீங்கள் இந்த மண்ணில் வந்தால் தான் இந்த ப்ரமோஷன் ஸ்டார்ட் ஆகுது. நீ மற்ற எந்த ஒரு ஸ்பேஸில் இருந்தாலையும் உனக்கு லிபரேஷன் கிடையாது. எதர் யூ ரீச் தேர் அண்ட் லிவ் வித் எ லுமினஸ் பாடி. மனுஷனாக பிறந்து வாழ்க்கையில் நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து கர்மாக்களை கழித்து இன்னும் புது கர்மா சேர்த்துக்காத இருக்கிற ஒரு காலம் வருகிற போது உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி பூமியில் ஒரு நதி ஆகலாம், ஒரு கோயில் சிலையில் உட்காந்துக்கலாம், இல்லை நான் சொன்ன மாதிரி ஹையஸ்ட் ப்ரமோஷன்ஸ் கைக்கு போகலாம். அந்த மாதிரி போனவங்க அதுக்கு ஒரு டைம் இருக்கும். அந்த லுமினஸ் பாடிக்கு ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்கும். அது வரைக்கும் அவங்க அங்கே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அது பிளாஸ்ட் ஆகிடும். அந்த ஒளி உடம்பு இருக்கு இல்லையா, அது சிதறிடும். ஸோ யூ ஆர் கான் ஆஃப்டர் தட். இந்த புறவெளியில் நீ கலந்துடுற. அதுக்கப்புறம் யூ ஆர் நாட் பேக் ஹியர் அகெயின், ஆர் யூ ஆர் நத்திங் டு டூ ஆஃப்டர் தட் லெவல் ஆஃப் லிபரேஷன். தாருகாவனத்து ரிஷிகளின் கர்வத்தை அடக்க திருவோடு ஏந்தி பிக்ஷாடனராக வந்தவர் கைலாயத்து ஈசன். தன்னை குடும்பஸ்தன் என்று பட்டினத்தடிகள் சொன்னதால் தன் கையில் இருந்த திருவோட்டை தன்னோடு எப்போதும் கூடவே இருந்த நாயின் மேல் வீசி எறிந்தனர் பத்ரகிரியார். திருவோட்டில் பிசைந்த ரசசாதத்தின் மூலம் தனது தவ வலிமை அனைத்தையும் திருவண்ணாமலையில் தங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்தவர் யோகி ராம் சுரத்குமார் சுவாமிகள். மிகப்பெரிய சைஸில் இருக்கும் முற்றிய திருவோட்டு மரத்தின் காய்தான் 2ஆக பிளக்கப்பட்டு மகான்களால் திருவோடாக பயன்படுத்தப்படுகிறது என்று திருவோடு பற்றிய சில குறிப்புகள் தெரிவிக்கின்றன. மகான்களும் ஆத்ம ஞானிகளும் மட்டும் தங்களது சந்நியாச வாழ்க்கையில் இந்த திருவோட்டை பயன்படுத்த வேண்டிய காரணம் என்ன?
திருவோடு எதுலேயும் செய்கிறாங்க, ஒரு தேங்காய் இல்லையா, அந்த மாதிரி ஒரு முதிர்ந்த தேங்காய் அதில் அந்த ஷேப்பில் திருவோட்டை கொண்டு வராங்க. நீங்கள் சாப்பிட்ற வெள்ளித்தட்டு, தங்கத்தட்டு, அலுமினியம் தட்டு, மண்ணுத்தட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்ஃபீரியர் இது. அது வந்து பியூரஸ்ட். இளநீர் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பியூரஸ்ட். அதனால் அதில் அந்த காலத்தில் இருந்து, அதாவது இந்த மெட்டல்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் இருந்த காலத்தில் இருந்து அது வழக்கத்தில் இருந்தது. நாட் ஓன்லி திருவேடு, அவங்க கையில் ஒரு தண்டம் வச்சுன்னு இருப்பாங்க இல்லையா, சாமிங்கெல்லாம் ஒரு தண்டம்னு சொல்லுவாங்க, அதை வச்சுன்னு இருப்பாங்க. அதில் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து ஒரு லாங் இதில் மரத்தில் பூன் போட்டுட்டு கையில் வச்சுக்கின்னு இருப்பாங்க. இந்த ரத்தினகிரியில் சாமி அப்படி தான் வச்சுருக்காரு. இன்னொன்று என்ன பண்ணுவாங்க இவங்க, அவங்க திருவோடு இல்லாமல் இப்படி பூஜை பண்ணுறதுக்கு இப்படி ஒரு யூ ஷேப்பில் ஒன்று வச்சு இப்படி கை வச்சுன்னு தியானம் பண்ணுறதுக்காக வைப்பாங்க. ஏன்னா இந்த ஃப்ளோவை வந்து லெஃப்ட் சைடுக்கு மாற்றுறாங்க, அவங்க ப்ரீத்திங்கை மாற்றுறதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து எந்த காலத்துலேயோ பழக்கத்தில் இருந்ததுனால இன்றைக்கி வரைக்கும் அப்படியே ஓடுது. ஏதோ ஒரு பாட்டு கூட இருக்குது, பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன். பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே, பிண்டம் என்னும் எலும்பொடு சதை நரம்படங்கிய உயிரினும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே. திருவண்ணாமலையில் சாமி இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கிட்டேயும் ராம் சரத்குமார் சாமி இந்த பிச்சைக்காரன்னுவார், திஸ் பெகார் அப்படின்னுவார். அப்போ அவர் என்ன சோத்துக்காக தானே பிச்சைக்காரன்னு சொல்லிக்கினாரா, அந்த மீனிங்கில் அவர் சொல்லலை. கடவுள் மேலே நீங்கள் அன்பு வைங்க, உங்களுடைய அன்பு கடவுள்கிட்ட வச்ச பக்தி இல்லையா, அதை நான் பிச்சை கேட்குறேன்னு அர்த்தம். ஸோ ஐ ஆம் பெக்கிங் யுவர் டிவோஷன் ஃபார் தட் காட் ஹூஸ் ஒர்த் யூ மே நாட் நோ அட் திஸ் டைம்னு அர்த்தம் அதுக்கு. அதனால தான் அதை பண்ணுறது. ஸோ எனக்கு நிகழ்ந்த நிகழ்ச்சி என்னென்னா, நான் ஒரு 48 நாள் ஒன்றும் சாப்பிடல. ஒரு நாளைக்கு 1 கிளாஸ் பசும்பால் குடிப்பேன். ஒரு நாளைக்கு 1 கிளாஸ் பசும்பால் குடிப்பேன். டெய்லி காலையில் 6 மணிக்கு கோயிலுக்கு போய் உட்காந்துக்குவேன். 12:30 மணிக்கு கோயில் சாத்தின உடனே ராம் சரத்குமார் சாமிகிட்ட உட்காந்துருப்பேன். 4 மணிக்கு அங்கேருந்து கிளம்பி நேராக மலை சுற்றுவேன். திருப்பியும் கோயிலுக்குள்ளே போய் உட்காந்துட்டு பள்ளியற சேவை ஆன உடனே சிவகாசி நாடார் மென்ஷனில் போய் மாடியில் 5 ரூபா கொடுத்து ஒரு பாய் தலைகாணி வாங்கின்னு படுத்துக்கிடுவேன். திருப்பியும் காத்தால. இப்படி 48 நாள் ஒரே கிளாஸ் பசும்பால் ஒரு நாளைக்கு இதை சாப்பிட்டுக்கிட்டு நம்ம இருந்தோம். அப்போ 48வது நாள் சாமி, நான் அந்த ரமண மகரிஷியுடைய அந்த தியானம் பண்ணி இருந்தேன் இல்லையா, முருகனுக்கு எதிரில் இருக்கிற ஒரு பாதாள லிங்கனம், அங்கே இருக்கிற போது சாமி வந்தார். என்னை கூப்பிட்டு போய் உண்ணாமலை அம்மனை ஒரு சுற்றிட்டு வந்து அந்த திருப்பியும் அதே இடத்துக்கு வந்தார். அந்த ரமணர் தியானம் பண்ணி அருள் கிடச்ச இடத்துக்கு வந்தார். இப்போ எல்லா லைட்டும் ஆஃப் ஆயிடுச்சு. ஆகாசத்தில் ஒரு ஜோதி மாதிரி, இதை பற்றி கவலைப்படாத, அதை பாரு அப்படின்னார். உடனே விளக்கெல்லாம் வந்துச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு. அப்போது ஒரு ஆள் வந்தான். வந்து சாமி ஸ்வீட்டுக்காரன் கொண்டாந்துருக்கேன் சாப்பிட்றியா அப்படின்னா. ஒரு ஓல்டு லேடி வந்தா. வந்துட்டு சாமி ரசம் சாதம் சாப்பிட்றியா அப்படின்னாரு. அவர் அந்த திருவோட்டில் அந்த ரசம் சாதம் வாங்கி நல்லா பிசைஞ்சு என்னை எதிரில் உட்கார சொல்லி அந்த சாதத்தை எடுத்து என் கையில் போட்டுனே இருந்தார். இப்படி சாப்பிட சொன்னார். அதுக்கப்புறம் அவர் கையை கழுவிட்டு அதை அப்படியே கையில் ஊற்றி குடிக்க சொன்னார். இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு பொன் காமராஜன்னு ஒருத்தர் இருக்கார். குமரி அரந்தன்கிட்ட ஜூனியர் வக்கீலாக இருந்து இன்றைக்கி அவரே சாமியாராகி போயிட்டார். நாகர்கோயிலில் சாமிக்கு ஒரு கோயில் கட்டியிருக்கார், ராம் சரத்குமார் சாமிக்கு. ஸோ அவர் கூட இருந்தார் அன்றைக்கி. இந்த நிகழ்ச்சி நடந்தபோது அவர் அந்த இடத்துல இருந்தார். இப்போ நம்ம 48 நாள் விரதம் இருக்கோம். அவர் ஒரு 40 வருஷ காலம் திருவண்ணாமலையில் சுற்றி சுடுகாட்லேயும் அங்கேயும் இங்கேயும் அந்த கையில் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் செஞ்சு அவர் சேர்த்த தவம் இருக்கும் இல்லையா, அதை எனக்கு கொடுக்குற மாதிரி உத்தரவாச்சு. ஏன்னா எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் ட்ரான்ஸ்ஃபரபிள், இட் இஸ் நாட் கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்டு. இப்போ யாருக்கோ கொடுத்தாலும் ஃப்ளஷ் அண்ட் பிளட் கேன் கிவ் பர்த் டு ஒன்லி ஃப்ளஷ் அண்ட் பிளட். அப்பா அம்மான்ற எலும்பு தோல் இன்னொரு எலும்பு தோலான குழந்தைய தான் இந்த உலகத்தில் பெற்று போடும். யூ ஹாவ் டு பி பார்ன் வித் ஸ்பிரிட் அப்படின்வார் இயேசுநாதர் சொல்கிறார் நிக்கோதேமஸ்க்கு. நீ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். அன்லெஸ் யூ ஆர் பார்ன் வித் ஸ்பிரிட் யூ டோன்ட் என்டர் த கிங்டம் ஆஃப் காட்னுவார்.
நீ பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டால் அன்றி பரலோக சாம்ராஜ்யத்தினுடைய வாசப்படிக்குள்ளே உன்னால் கால் வைக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். ஸோ நாம் அந்த தகுதிகளை வளர்த்துக்கிட்டு இருந்தோம். 48 நாள் டெய்லி வெறும் பசும்பால் மாத்திரம் சாப்பிட்டு கோயிலை சுற்றின்னு இருக்கோம் இல்லையா, விளையாட்டா அது. பராசர நாடின்னு ஒன்று இருந்துச்சு, பண்டல வெங்கட நாயுடு ஸ்ட்ரீட் ஐஸ் ஹவுஸ் கிட்ட ஒருத்தர் இருந்தார், நடராஜ் சர்மான். அதில் எனக்கு வரும் இந்த மாதிரி, நீ வெறும் வாயு பட்சணம் செய்து கொண்டு திருவண்ணாமலையில் போயிருக்கா பாரு, திருவண்ணாமலையில் நீ வெறும் வாயு பட்சணம்னு என்ன சாப்பாடு கிப்பாடெல்லாம் இல்லாமல் காட்டுறன்றது பசும்பால் ஒரு ப்ரொடெக்ட்ஸு, அவ்வளோதான். மார்ச் 7 ராகு திசையில் சந்திரபுத்தி 7 செப்டம்பர் 1985 வரை பழனிக்கு வடமேற்கில் சமாதி திரியில் உள்ள 9 மூர்த்தி தரிசனம். ஆவணிக்குள் மகாபைரவர் சித்தநாதர் அனுகிரகம். அவரே உன் கையில் இருக்கிற மாதிரி. திருவண்ணாமலையின் வடமேற்கில் சிவாம்சமுள்ள யோகி தரிசனம் கிடைக்கும். அவர் உனக்கு சில விஷயங்களை சொல்வார். அதை சாக்ஷாத் சிவபெருமானே சொன்னதாக நீ ஏற்றுக்கொள். செப்டம்பர் 1986க்குள் வியாபாரத்தில் சகல கீர்த்தி மேன்மை கிட்டும். இதேபோல வியாச பௌர்ணமி அன்று ஜூன் 84 திருவண்ணாமலை யோகீஸ்வரர் ராம்ஜியின் தரிசன பாக்கியமும் உபதேசமும் பெரும் பேறு கிடைத்தது. திருவண்ணாமலை சாதாரணமான இடம் இல்லை. இப்போது ஜனங்கள்லாம் போய் கசம்புசம் ஆகிப்போச்சு. நாங்கள்லாம் போன காலத்தில் நான் ஒருத்தன் தான் மலை சுற்றுவேன். யாராவது வெள்ளைக்காரன் சைக்கிளில் ஒரு 2 ரவுண்டு போயிருப்போம், அவ்வளோதான். அப்படி கோயிலில் கூட யாரும் இருக்க மாட்டாங்க. அண்ணாமலையாருக்கு நேர் எதிரில் அந்த கதவு முள் கதவு இருக்கு இல்லையா, அதுக்கிட்டே உட்காந்து இருப்பேன் நான். எத்தனையோ விதமான அனுபவங்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கும். நான் தேடினவங்களுக்கு கிடைக்கும், தகுதி இருந்தால் கிடைக்கும். புராதன அனுபந்தத்தால் வன பர்வதங்கள் மலைகளில் அதிக அனுகிரகம். சிதாகாச சமமான வன்னியாச்சல அருணாச்சலத்தில் ஜூலை 1 1989 அன்று வியத்தகு முறையில் தெய்வ சத்தங்கள் காதில் ஒலிக்கும். தெற்கே சித்த சிரேஷ்டரான போகரால் மறைத்து வைக்கப்பட்ட மூர்த்திகளின் இடத்தை அடையாளம் காட்டும் 9 விதமான நவபாஷாணத்தால் ஆன மூர்த்திகள். ஆச்சரியத்தக்க முறையில் ஜாதகருக்கு இந்த மகாபாகியம் காத்திருக்கிறது. திருவண்ணாமலை மகாக்ஷேத்திரத்தின் மகாசக்தி சுவாமிநாதன் உன்னுடன் மனுஷனுக்கு மனுஷன் பேசுவது போல பேசுவான். அன்றிலிருந்து அமிர்தத்தால் மழை பெய்தது போல் உனது வாழ்க்கை மாறிவிடும். புது மனிதனாக மாறுவாய். லௌகிகத்தில் இருப்பது போல் தோன்றினாலும் புத்தி எப்போதும் அமானுஷத்தில்தான் இருக்கும். தெய்வீக காரியங்களில் உனக்கே அறியாமல் ஆக்கர்ஷிக்கப்படுவாய். நிதர்சனமாக தெய்வீக விஷயம் நடைபெறும். சாக்ஷாத் தெய்வமே வழிநடத்தி செல்லும். பூர்வ ஜென்ம வாசனையினால் தர்மத்தை தவிர இதர விஷயங்களில் உனது புத்தி போகாது. மலை மீதுள்ள யோகினி மாதா சித்தியாகிற போதுதான் உனக்கு அனுகிரகம் பலமாக வரும். பல 1000 ஆண்டுகளுக்கு முன் மகாத்மாவான சித்த புருஷனால் மறைத்து வைக்கப்பட்ட இடத்தை காட்டி பிரகாசிக்கச் செய்யும். பூர்வ ஜென்மாக்களில் வன பர்வத ஆசிரமங்களில் இருந்து தவத்தை மேற்கொண்டதன் பலனாக பழனி, சிதம்பரம், விருத்தாச்சலம் போன்ற இடங்களில் மறைக்கப்பட்டுள்ள தெய்வீக ரகசியங்கள் உன் மூலமாக பிரகாசப்படுத்தப்படும். வன பர்வதத்தில் மகா குரு அனுகிரகம் பரிபூரணமாக ஏற்படும். ஜன்ம ஜன்ம சந்நியாசி சமான யோகம், பிறர்க்கான வாழ்க்கை, பரிபூரண பூர்வ ஜென்ம வாசனை, தெய்வீக சம்பந்தம் விடாது. சண்முகநாதனது அனுகிரகம் 1000 மடங்கு விருத்தியாகிக் கொண்டே இருக்கும். சாதுக்கள் சங்கமமும் யோகிகள் சகவாசமும் தான் எப்போதும். ஜாதகர் மூலமாகத்தான் சித்த புருஷர்களால் சிருஷ்டிக்கப்பட்ட தண்டபாணி மூர்த்திகள் வெளியாகும். சந்தேகமில்லாமல் நல்ல புகழ் ஸ்தாபிக்கப்படும். தர்மாத்மா என்று உலகம் முழுவதும் புகழடைவாய். நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். பலவிதமான அனுபவங்கள், கொஞ்சம் நஞ்சம் சொல்ல முடியாது. எவ்வளோ பேரை பார்த்துருக்கோம். அதில் வந்துச்சு இல்லையா, ஒரு பெரிய மகாத் யோகியோட தரிசனம் கிடைக்கணும். அந்த மாதிரி ரமணாசிரமத்துக்கு வெளியே ஒரு அழுக்கு பெட்ஷீட்டை ஒரு ஆள் துவைச்சுன்னு உட்காந்துருந்தார். அவர் தான் அந்த ஆள், ரொம்ப பெரிய ஆள். நான் சேஷாத்திரி சாமி ஆசிரமத்தில் அந்த சாமியார், நான், அலெக்சித்தர் 3 பேரும் 2 கட்டில் உட்காந்து பேசின்னு இருக்கோம். அப்போ அவர் எவ்வளோ பெரிய ஆள்னா,
மோட்சம்னா என்ன, அது எப்படி அடையணும், எல்லாத்த பற்றியும் சொல்லியிருக்கு. அதான் அதில் மோட்சாப்த வித்தையின் ரகசியம் புலப்படுத்தப்படும். ஞானாச்சாரியரது தரிசனம் பரிபூரணம். மகாக்ஷேத்திரத்தில் மகாயோகி தரிசனம். முருகனது கருணையினால் மோக்ஷாப்த வித்தையின் அனுகிரகம். மோட்சம்னா என்ன அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் காதில் தெய்வ சத்தங்கள் ஒலிக்கும்னாங்களா, அதுவும் திருவண்ணாமலையில் நடந்தது. அதே மாதிரி கைலாசத்தில் சிவனுடைய தரிசனம் கிடைக்கணும். அதில் ஒரு வரி வந்துச்சு, சாட்சாத் தட்சிணாமூர்த்தியின் இன்னொரு லாஸ்ட் பட் 4 லைன். வனபர்வதத்தில் மகாகுரு அனுகிரகம். மகாகுருன்னா யார்? தட்சிணாமூர்த்தி, அவருடைய அனுகிரகம். ஒரு தடவை ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி சிவபெருமான் எங்களுடையே பேசிக்கிட்டு நடந்துட்டு வந்தார். அப்போது எனக்கு தெரியல அவர் தான்ட்டு. திருவண்ணாமலைக்கு வந்த உடனே விசிறி சாமியார்கிட்ட நான் சொன்னேன், எல்லா தரிசனமும் எனக்கு கிடச்சிச்சு, இன்னும் பெரியவரை தான் பார்க்கலன்னேன். அவர் முதுகில் ஓங்கி தட்டு, இத்தனாம் தேதி சாயந்தரம் இத்தனை மணிக்கு உங்களோட ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் நடந்து வந்தார், அதுதான் அது உனக்கு தெரியலன்னா அது என் தப்பான்னு ஒரு அடி கொடுத்தாரு. இது ஒரு தடவை நடந்துச்சு. அதுக்கப்புறம் நிஜமாகவே அந்த மாதிரி ஒரு நடந்து போகிற பாதையில் ஒரு கல் மேலே ஒரு யோகி மாதிரி, அவர் பக்கத்தில் பார்வதி, அந்த அம்மா ஒன்றும் பேசாமல் கேட்டுன்னு இருக்குது. இவர் என் பக்கத்தில் உட்காந்து நான் பிறந்ததுலேருந்து செத்தது வரைக்கும் என் லைஃப்பில் நடந்த எல்லாத்தையும் சொல்லி என்னுடைய லைஃப் மிஷன் என்ன எல்லாம் எனக்கு சொல்கிறார். இதெல்லாம் எவ்வளோ வாழ்க்கை நடந்தது. அதே மாதிரி தார்ச்சன்னு ஒரு இடம், கைலாச மலைக்கு ஃபஸ்ட்டு ஹால்ட் அதுதான். அப்போ நான் அங்கே உட்காந்து வெடிக்காலையில் தியானம் பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போ ஆகாசத்துலேருந்து 33 கோடி தேவர்களும் அப்படியே இறங்குறாங்க. அவங்கவுங்க எந்த வாகனம், என்ன ட்ரெஸ்ஸு, எந்த மாதிரிலாம் இருக்கும், அப்படியே இறங்குறாங்க. இறங்கிட்டு நான் மிரண்டு போய் பார்த்துன்னு இருக்கேன், ஏன்னா எவ்வளோ பெரிய காட்சி அதுன்ட்டு. அப்போ எல்லோரும் வந்து எங்கிட்ட இப்படி குனிகிறாங்க. நான் சொன்னேன், பயந்து போய், நான் தானே உங்களை கும்பிடணும், நீங்கள் என்ன கும்பிடுறீங்க அப்படின்னு. அவங்க திருப்பி ஆப் சாட்சாத் பத்ரிநாராயண் பகவான் ஹோ, நீ சாட்சாத் பத்ரிநாராயணா, ஆனால் உன்னை கும்பிட்றதுக்கு நாங்கள்லாம் வந்திருக்கோன்னா இப்படிலாம் வந்திருக்கு. நேரிலே தேவரும் வந்தமர்ந்து நின்னிடத்தில் உசாவை செல்வர், இது பொய்யன்னு நீ வேட்டை சுட்டிடுங்கிறார் வேறு விஸ்வாமித்திரர். அதெல்லாம் என் லைஃப்பில் நடந்துச்சு. அதனால் உலகத்தில் நம்ம எல்லாரும் கூட ஏதோ ஒரு ஆகாசத்தில் இருக்கிற சக்தியுடைய ஒரு ரெப்ளிகா. நம்ம அதில் யார் யார் எவ்வளோ பூஜை தவம் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு பவர் கிடைக்கும். அதை வச்சு அருளெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். இது ரொம்ப பெரிய பாஷை. ஆனால் எத்தனை பேர் தேடுறாங்க இல்லையா? இது உங்களுக்கெல்லாம் கூட கிடைக்கும். நீங்கள் தேடல இல்லையா? நீங்கள் ஏதோ கல்யாணம், குழந்தை, குட்டி, இந்த மாதிரி தான் இருக்கீங்க. வீடு, ஸ்கூட்ரு, காரு, அவ்வளோதான். அதோடு நின்று போகிறீங்க. அதுக்கு மேலே ஒன்று இருக்குது. அதுதான் நான் சொல்கிற நிலைகள் எல்லாம். அதுக்கு கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஆனால் அந்த நிலைகளை அடைஞ்சிட்டா அதை விட ஒன்றுமே கிடையாது. நத்திங் இஸ் பியாண்ட் தட். பெரிய நிலைகள் இருக்குது. வீடு குலையும் முன்னே வந்து காத்தருளே என்று கந்தரலங்காரத்தில் திருச்செங்கோட்டு வேலவனிடம் கோரிக்கை வைக்கிறார் அருணகிரிநாதர். இறைவா, நீ எந்த துன்பமும் இல்லாமல் என்னை கொண்டு செல்ல மாட்டாயா என்று ஒரு சாதாரண மனிதன் கடவுளிடம் வைக்கும் வேண்டுதலுக்கும் அருணகிரியார் போன்ற மிகப்பெரிய மகான் முருகப்பெருமானிடம் வைக்கும் இந்த கோரிக்கைக்கும் எவ்வித வித்தியாசமும் இல்லாதது மாதிரி தோன்றுகிறதே. வீடு குலையும் முன்னே வந்து காத்தருளே என்று அருணகிரியார் திருச்செங்கோட்டு வேலவனிடம் வேண்டுவதற்கான காரணம் என்ன? நக்கீரர், அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமிகள், பாலன் தேவராயன், எவ்வளோ பேர் இருக்காங்க மகான்கள். அவங்க எல்லாரும் கடவுளை ஒவ்வொரு ஃபார்மில் அவங்க ப்ரே பண்ணுறாங்க. அதாவது தி ப்ரே. இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் உங்களுக்கு ப்ரே பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்மெட் வச்சு இருப்பீங்க. பசங்களாம் நல்லா படிக்கணும், பொண்டாட்டி என்ன ஒதுக்காது இருக்கணும், ஏதாவது சொல்லுவீங்கல்ல கடவுள்கிட்ட, உங்களுடைய ப்ரேயர். அந்த மாதிரி மகான்கள் அவங்களுக்கு எது வேணுமோ அதை வச்சு ஒரு ப்ரேயர் வைக்கிறாங்க கடவுள்கிட்ட, வேறு ஒன்றும் வைக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் எந்த ஒரு மகானுடைய இது படித்து பாருங்கள், அதில் எல்லாம் இந்த மாதிரி ஏதாவது வச்சுருக்கோம், எனக்கு இது கொடு அது கொடுன்னு சொல்லி. யமன் வந்து எரும மாட்டு மேலே வர்றதுக்கு முன்னால், முருகா நீ மயில் மேலே வந்து என்னை காப்பாற்றினோம் அப்படின்னு இதே அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரா இல்லையா? இல்லையா? ஸோ பல மகான்கள் அவங்களுக்கு பிடிச்ச ப்ரேயரை சொல்கிறாங்க. சித்தார்த்தனாக இருந்து அழகான பொண்டாட்டி பையனெல்லாம் விட்டுட்டு புத்தனாகி ஜனங்களுக்கு நல்ல செய்கிறதுக்காக வந்த ஒரு புத்தர், அவரை உணவில் விஷம் வச்சு கொண்டு போட்டானுங்க. இப்படி எவ்வளோ பேரும் வந்தாங்க. ஒரு வாழை அடி வாழைன்னுவாங்க, ஒரு வாழை கிளைன்னு ஒரு வாழை. எல்லாரையும் இந்த உலகம் வந்து அப்யூஸ் தான் பண்ணுச்சு, யாரையும் இது யூஸ் பண்ணவே இல்லை.
நல்ல எண்ணங்கள் மட்டுமே கொண்ட ஒரு மனிதன் தன் வாழ்வில் ஏன் துன்பப்படுகிறான் என்ற கேள்விக்கு அது அவனுடைய முன்ஜென்ம கர்ம வினையால் ஏற்படுகிறது என்று தங்களது அருளுரையில் பதிலளித்திருக்கிறீர்கள். முன்ஜென்மன்றது ஒரு ஆர்டினரி பர்சனுக்கு. இப்போ நீங்கள்லாம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கர்மாலாம் பாக்கி இருக்குது. எனக்கு கர்மாவே பாக்கி இல்லையே. நான் கைலாசத்தில் சிவனையே பார்த்தவன். சிவன் சொன்னார், உனக்கு எந்த கர்மாவும் பாக்கி இல்லை, நீ எனக்கு சர்வீஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்துடுவே அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போது எத்தனை வருஷத்துக்கு முன்னால் சிவன் சொன்னார் உனக்கு எந்த கர்மாவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு கர்மா கிடையாது. எனக்கு கர்மா இருந்தாக்க சிவன் ஏன் போய் சொல்லலாம்? அப்படி சொல்லி அவருக்கு என்ன வரப்போகுது? எனக்கு கர்மாவே இல்லைன்னு தான் சொன்னார் அவர். அதனால் எனக்கு எந்த கர்மாவும் பாக்கி இல்லை. எல்லாத்துலேயுமே வரும், எந்த கர்மாவும் கிடையாது, எல்லாம் முடிச்சுட்டு தான் வந்திருக்கோன்ட்டு. பட் காட் வாண்டட் டு எக்ஸ்டெண்ட் இட். ஸோ ஈ டெஸ்டட் மீ. அதுக்கப்புறம் என்னுடைய லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. இன்னும் கடவுளுடைய வேலையும் நடக்கலை, எதுவுமே விளங்கலை, எல்லாம் ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. அதனால் ஐ ஹவ் பீன் எக்ஸ்டெண்டட். அதனால தான் இன்னும் ஓட்டின்னு இருக்கோம் நம்ம. ஸோ பார்க்கலாம், நெக்ஸ்ட் வாட்டுங்கிறத பார்ப்போம் நம்ம. கொஸ்டின் ஃப்ரம் கல்யாண கிருஷ்ணன் ரவிசங்கர். பாரிமுனையில் உள்ள மண்ணடி பகுதியில் சாமி ஐயப்பன் போன்ற ஆசனத்தில் அமர்ந்திருந்த லிங்கிச்செட்டி பாபா அல்லது மண்ணடி பாபா என்று அழைக்கப்பட்ட அருள்வெளி சித்தராவார். இவர் தர்மமிகு சென்னை மாநகரம் எப்போதும் மகான்கள், ஞானிகள், யோகிகள் ஆகியோரின் அடையாளமாக திகழ்கிறது. மண்ணடி பாபா பல்லாயிரம் மகிமைகள் செய்து மக்கள் சேவையில் சிறந்து விளங்கினார். சுவாமிகளின் பூர்வீகம் மதுரை. இப்போதும் மதுரையிலிருந்து ஏராளமான பக்தர்கள் ஒவ்வொரு வருடமும் பாபாவின் குரு பூஜையில் கலந்து கொள்கிறார்கள். இவரோடு தங்களது அனுபவம் பற்றி விளக்கம். அவரை பற்றி நான் ஒரு புக்கு எழுதியிருக்கேன், இரும்பு தெரு கரும்பு மகான் அப்படின்னு. நல்லா இவ்வளோ பெரிய புக்கு நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ ரொம்ப பெரிய நிலை வருது. அவர் சட்டெல்லாம் போட மாட்டார், தாடி வச்சுன்னு இருப்பார், தலையில் ஒரு அழுகு துண்டு வச்சுன்னு இருப்பார், பக்கத்தில் குப்பை மூட்டைலாம் வச்சுன்னு இருப்பார். நீங்கள் அந்த ரோட்டில் போகிற போது அந்த ரோட்டில் போகிற ஸ்கூட்ரு, காரு அதெல்லாம் சொல்லி அந்த காரில் போகிறவன் என்ன ஆத்மான்னு சொல்லுவார் அவர். இந்த மாதிரி டிஎம்ஜெட் சோன்ஸோ வண்டி, இந்த ஆத்மா அந்த ஆத்மான்னு எல்லாம் சொல்லிக்கின்னே இருப்பார் அவர். ஜனங்களுக்கு புரியாது. அவர் ஆத்மாவுக்கு வச்ச பேர் மேக நீர். இந்த பூமியில் இருக்கிறது மேகமாகுது, திருப்பியும் மழையாக வருது. அதனால் ஆத்மாவுக்கு அவர் வச்ச பேர் மேக நீர். இவர் போய் அவராய், அவர் போய் இவராய், இவ்வாறதாய் தேவாரத்தில் வரக்கூடியது. ஒருத்தன் போகிறான், அவன் மேலே போகிறான், திருப்பியும் உலகத்துக்கு வரான். இவர் போய் அவராய், அவர் போய் இவராய்ங்கிற மாதிரி. ஸோ அவர் அங்கே உட்காந்துருப்பார். எனக்கு அங்கே 55 மலைப்பன் ஸ்ட்ரீட்டில் தான் ஆஃபீஸ். அப்போ காளிகாம்பாள் கோயிலுக்கு போயிட்டு லிங்கிச்செட்டி ஸ்ட்ரீட் வழியாக வருவேன் நான் ஜென்ரலாக. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ போவேன். அவருடைய வழக்கம் என்னென்னா, அவர் இப்படி 2 காலையும் குத்துக்கால் மாதிரி போட்டுட்டு உட்காந்துன்னு இருப்பார். இந்த மாதிரி ரோட்டில் போகிற வண்டி யார் என்னெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பார். அவங்களுக்கு ஒன்றும் புரியவே புரியாது. யாராவது அவர்கிட்ட போனாக்கா, நீங்கள் போய் அங்கே பக்கத்தில் ஒரு நாயர் கடை இருக்கும், அங்கே ஒரு 10 டீ அப்படி சொல்லணும், எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு பார்த்துன்னு. அந்த நாயர் என்ன பண்ணுவான், அவங்க கொண்டாடக்கூடாது, நீங்கள் தான் கொண்டாடணும், அதுதான் ரூல். ஸோ அதில் ஒரு எம்டி கிளாஸ் ஒரு 10, டீ இருக்கிற கிளாஸ் ஒரு 5-6, ஒரு 2 கிளாஸ் தண்ணி அதை வச்சு கொடுப்போம். அதை நீ கொண்டாந்து அவர் எதிரில் வைக்கணும். அவர் எத்தனை பேர் உட்காந்துக்கிறாங்களோ எல்லாருக்கும் கரெக்டாக டீயை ஊற்றுவார். எல்லாருக்கும் அவர் கையால் எடுத்து டீ கொடுப்பார். எல்லோரும் டீ குடிக்கிற போது யாராவது அதுலேருந்து ஆளுக்கு ஒரு பீடி கொடுப்பாரு. நீ வேணும்னா வாங்கிக்கலாம், இல்லைன்னா இல்லை. அவருடைய ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட்டு அதுதான். அதுக்கப்புறம் நீ போகிற போது இந்த கோணிப்பை கீழே இருந்து ஒரு 10 பைசா 8 அணா ஏதாவது எடுத்து ஜோபியில் போடுவார். இது அவருடைய வே ஆஃப் பிளெஸ்ஸிங். இப்போ நான் அவர்கிட்ட கிருஷ்ணவேணி அம்மாவை கூட்டின்னு போனேன். சாது கிருஷ்ணவேணி அம்மா இல்லையா, நம்ம துர்கா கோயிலில் அவங்கள தான் நான் உட்கார வச்சுருக்கேன். காளிகாம்பாள் கோயிலேருந்து அவர்கிட்ட கூட்டின்னு போனேன். அவர் பேசுகிற பாஷை எப்படி இருக்குன்னு இப்படி தான் இருக்கும். அந்த காலத்து அவையார் என்ன மேக நீர அப்படின்னாரு. இந்த அம்மா அவையாராக இருந்தால் அந்த காலத்தில் அப்படின்னு அர்த்தம். ஒரு உதாரணம். அந்த மாதிரி என்ன முதல்ல பார்த்தபோது அவர் சொன்னது என்னன்னாக்கா, அந்த காலத்து நடராஜன் மேக நீர, தாடி வச்ச சீக் மதம், பெற போட்ட இஸ்லாம் மதம், சிலுவை போட்ட கிறிஸ்துவ மதம், எல்லா மதத்தையும் பூந்து பார்த்து அப்பா கையை பிடிச்சி ஸ்கூலுக்கு கூட்டின்னு போன போது கொஞ்சம் கையை விட்டு ஏமாந்து போய் உலகத்துக்கு வந்த மேக நீர். சிவபெருமான் எப்பயோ ஒரு மோட்சத்தை கூட்டின்னு போக வேண்டியது,
கொஞ்சம் ஏமாந்துட்டதுனால இந்த பிறவி இவருக்கு வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப ஹை லெவலில் இருந்தார், சாதாரண ஆள் கிடையாது அவர். ஸோ ஒரு வைகுண்ட ஏகாதசிக்கு நான் அவர்கிட்ட போனபோது அவர் உட்காந்துருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் அவருடைய முன் ஜென்மத்துடைய சமாதி எதுவும் இருக்குது. அந்த கடை பூட்டியே தான் இருக்கும் எப்பயுமே. அந்த மேலே இருக்கிற ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அந்த கடை நம்பர் கூட இருக்கும். அங்கே போய் நில்லு அப்படின்னாரு. ஸோ அந்த அவருடைய பழைய சமாதி இருக்கு இல்லையா, இங்கே இவர் உட்காந்துருக்காரு, அங்கே போய் என்னை நிற்க சொன்னார். அதான உடனே வந்தோடனே ஒரு ஆள்கிட்ட போய் இந்த கண்ணில் ஊற்றுறது, காதில் போடுறது, தலைக்கு தேய்க்கிறதெல்லாம் வாங்கினான்னு அவரே துட்டு கொடுத்தாரு. அவன் போய் கொஞ்சம் அமிர்தாஞ்சனம், விக்ஸு, இயர் ட்ராப்ஸு, ஐ ட்ராப்ஸ் எல்லாம் கொண்டு வந்தான். என் தலையை அவர் மடியில் போட்டுட்டு கண்ணில் ஐ ட்ராப்ஸ் போட்டு இப்படி தேய்ச்சி விட்டார். காதுக்குள்ளே இயர் ட்ராப்ஸ் போட்டுட்டு ஒரு அழுக்கு பஞ்சு தூக்கி வச்சார். அதுக்கப்புறம் இயர் ட்ராப்ஸ், ஐ ட்ராப்ஸ் அவன் 3ஐயும் தேய்ச்சார். தேய்ச்சிட்டு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இன்னிலேருந்து கண்ணு நல்லா தெரியும், காது நல்லா கேட்கும், முதுகில் இருந்த பெண்டெல்லாம் நிமித்தி விட்டுட்டேன் அப்படின்னார். அது என்ன, அது முதுகில் பெண்ட்னா குண்டலினி எனர்ஜின்னு அர்த்தம். அதுக்கு தடையாக இருந்த சில விஷயங்கள் எல்லாம் நான் இன்றைக்கி ரிமூவ் பண்ணிட்டேன் வைகுண்ட ஏகாதசியில். அப்படின்னா கண்ணு நல்லா தெரியும், காது நல்லா கேட்கணும்னா சாதாரணமாக உட்காந்துருந்தாவே இந்த காற்றுல போகிற சத்தங்களை காதில் கேட்கலாம். இப்படி உட்காந்துருந்தாவே இந்த வெளிச்சத்தில் போயிட்டுருக்கிற 1,86,000 மைல் ஸ்பீடில் போயிட்டுருக்கிற ஒளியில் இருக்கிற ஃபிகர்லாம் பார்க்கலாம். அதெல்லாம் கண்ணு நல்லா தெரியும், காது நல்லா கேட்குன்னு. நான் என்ன சாமி நீ இவ்வளோ பெரிய அழகிற ஜனங்க கிட்டே இதெல்லாம் தெரியாமையே உட்காந்துன்னு இருக்காங்க ஜனங்க அப்படின்னேன். அவர் இந்த ஓசி வைத்தியம் உனக்கு தான், ஊரில் போய் என்னை பற்றி அகராதி படிக்கிற வேலை வச்சுக்காதே அப்படின்னு, உனக்கு தான் இதெல்லாம், ஊரில் யாருக்கிட்டையும் இதெல்லாம் என்னை பற்றி சொல்லக்கூடாது நீ அப்படின்னாரு. நான் எங்கேயோ குருவாயூரோ எங்கேயோ போயிருந்தேன். அவர் இந்த பக்கம் உட்காந்து இந்த ஆள் எல்லாம் தாடி கிடியெல்லாம் எடுத்துகிட்டு மொட்டை அடிச்சுட்டு குப்பையெல்லாம் எரிச்சிட்டு எதிரில் வந்து உட்காந்துக்கிட்டார். அங்கே இருந்தவர் இங்கே வந்து உட்காந்துட்டார். நான் குருவாயூர் சக்கரை சந்தனத்தை எடுத்து நான் அவர்கிட்ட போய் கொடுத்தேன். அதை வாங்கி திருப்பி என் கையில் அப்படியே கொடுத்துட்டு, வந்த வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்து சேர வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதான் லாஸ்ட் நான் வர பார்த்தது. அப்போது இவர் இருந்தார் இல்லையா, பழைய ஐஜி பரமகுரு, அவர் எல்லாம் வந்து நேராக விஜி பன்னீர்தாஸ் கிட்ட போய் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு இடம் வேணும். அவர் சொன்னார், நான் ஒரு லே அவுட் போட்டிருக்கிறேன் பிஜிபி ராமானுஜர் நகர்னு ஸ்ரீபெரும்புதூர்கிட்ட, அங்கே ஒரு சிவன் கோயில் இருந்துச்சு, அதை எங்களுக்கு விற்றவங்க இதை நீ பிளாட் போடக்கூடாது, கோயிலாக தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அங்கே போய் பாருங்கள் உங்களுக்கு சூட் ஆகுமா அப்படின்னாங்க. அந்த இடம் சூட் ஆச்சு. அப்போ இன்றைக்கி அவருடைய சிவசமாதி அங்கே இருக்குது, பிஜிபி ராமானுஜர் நகரில் இருக்குது. ஒரு சின்ன அளவுக்கு கோயில் கட்டியிருக்காங்க, ஒரு பெரிய அளவுக்கு ஜனங்களுக்கு அதை பற்றி தெரியாது. இன்றைக்கி அங்கே தான் அவர் அடக்கமாக இருக்கார். இப்போ எவ்வளோ பெரிய நிலப்பாறை வருது, எல்லாரை பற்றியும் அவருக்கு தெரியும், வரவன் எல்லாரை பற்றியும் தெரியும், அந்த ஆத்மா என்னன்னு தெரியும், அவர் நினச்சாருன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இப்படிப்பட்ட ஒரு ஹை லெவலில் இருந்தார். அதனால் நான் எழுதியிருக்கிற புக் இருக்குது, இரும்பு தெரு கரும்பு மகான்னு, அதை படித்து பாருங்கள். அதில் நல்ல டேட் போட்டு எழுதியிருப்பேன், இந்த டேட்டில் இதாச்சு இந்த டேட்டில் இதாச்சுன்னு சொல்லிட்டு, நல்லா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான, ஏன்னா அது அந்த நேரத்தில் மைண்டில் இருந்ததெல்லாம் அப்படியே எழுதிட்டோம் நம்ம. நான் எப்பயும் ஒரு புக்கு எழுதணுன்னா என்ன பண்ணுவேன்னா, ஒரு நைட்டில் லாங் நோட் புக் வாங்கி உட்காந்து எழுத ஆரம்பிச்சிடுவேன். அது எழுதி முடிக்காமல் தூங்க மாட்டேன். நான் எழுதின எல்லா புக்குமே ஒன்றா நான் இந்த மாதிரி ராத்திரிலாம் தூங்க முடிச்சு எழுதி முடிச்சுட்டு படுத்ததாக இருக்கும். இல்லை என்னுடைய ஸ்பீச்சில் இருந்து தொகுத்து இவங்க யாராவது அதை ரெடி பண்ண புக்காக இருக்கும். நான் நிறைய புக் எழுதியிருக்கேன், இங்கெல்லாம் இருக்கும். இன்னும் இங்கே கடையில் இல்லாத புக்கெல்லாம் கூட காப்பீஸ் ஒரு 10 இருக்கும், நம்முடைய இதில் வச்சுருப்பாங்க, ஆர்கைவ்ஸில் இருக்கும். நிறைய எழுதியிருக்கேன் நானும். அதில் இந்த புக்கு கூட ஒரு நல்ல புக், நிறைய எழுதியிருக்கேன். பரமாச்சாரியார் ஒரு ஆன்மீக தொழிற்சாலை அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் வீதி உலா வந்தவர்கள் அப்படின்னு ராம் சரத்குமார் சாமியை பற்றி ஒரு புக் எழுதியிருக்கேன். லிங்கசெட்டி ஸ்ட்ரீட் சாமியை பற்றி எழுதியிருக்கேன். இது மாதிரி நிறைய புக் எழுதியிருக்கேன். மகான்களை பற்றியும் எழுதியிருக்கேன். ஆன்மீகத்தில் நான் ஹரி நீ ஹரி, நான் ஹரி நீ ஹரி அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கிறேன். நிறைய புக் இருக்கும். ஸோ யாரும் படிக்கிறது இல்லைன்றது வேறு விஷயம். पवमान जगद प्राणा, पवमान जगद प्राणा, संकरुषणा
भवभयरण्या दहना पवना पवमान जगदप्राणा संकरुषणा भवभयरण्या दहना पवना श्रवण विमुदलद नवविध भकुतिय तव कदिदलि कोडु कवि जनप्रिय पवमान जगदप्राणा संकरुषणा भवभयरण्या दहना पवना नारायणाच्युतानंद गोविंद हरिसारमुगनीकुने शरणंटिनी नारायणाच्युतानंद गोविंद हरिसारमुगनीकुने शरणंटिनी सारमुगनीकुने शरणंटिनी చలువయును వేడియును నటల సంసారంబు తొలకు సుఖముకవేళ దుఃఖముకవేళ చలువయును వేడియును నటల సంసారం తొలకు సుఖముకవేళ దుఃఖముకవేళ ఫలములివే ఈ రెండు పాపములు పుణ్యములు పులుపు దీపును గలిపి భుజించినట్లు ఫలములివే ఈ రెండు పాపములు పుణ్యములు పులుపు దీపును గలిపి భుజించినట్లు నారాయణాచ్యుత నంద గోవింద హరి సారముగనీకునే శరణంటిని సారముగనీకునే శరణంటిని పగలు రాత్రుల రీతి బహుజన్మ మరణాలు తగుమేను పొడచూపు తను దానే తొలగు పగలు రాత్రుల రీతి బహుజన్మ మరణాలు తగుమేను పొడచూపు తను దానే తొలగు నగించునొకవేళ నలగించునొకవేళ ఒగరు కారపు విడెము ఊబించినట్లు నగించునొకవేళ నలగించునొకవేళ ఒగరు కారపు విడెము ఊబించినట్లు నారాయణాచ్యుత నంద గోవింద హరి సారముగనీకునే శరణంటిని సారముగనీకునే శరణంటిని ఓం జై శివ శంకర రే స్వామి జగత్ పరిపాలక రే ఆది శంకర అవతారా అనాథ రక్షక రే ఓం జై శివ శంకర రే அன்னையும் தந்தையும் நீவென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய் சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய் சிவசங்கரரே குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா
குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.